சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. பேருந்தில் இடம் இல்லாததால் அதன் கூரை மீதும் அமர்ந்தும் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அற்புதராஜ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். அற்புதராஜ், அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? விரிவானவர்களை பதிவு செய்யுங்க. செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் மேற்கூரையில் போதுமான இந்த 4 நாள் விடுமுறை இட்டதுனால அவங்களால வந்து சரிவர பேருந்துகள் போதுமான பேருந்துகள் இடாததுனால அங்க இருக்கிறவங்களுக்கு பயணம் செய்ய முடியல. தென் மாவட்டங்கள் பாண்டிச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், திட்டக்குடி, மதுரை இந்த பகுதிக்கெல்லாம் வந்து போதுமான பஸ் இயக்கலை. இந்த தேர்தல் நேரத்தில் வந்து கூடுதலான பஸ்ஸில் இயக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை விடுவிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ண, பெரியவங்க குழந்தைங்க இந்த டைமில் வந்து பஸ்ஸில் ஏற முடியல, இறங்க முடியல. இந்த மாதிரி கோரை மேலே கண்டக்டர் மேல்கூரையில் ஏறி அவங்களோட டிக்கெட்டு வசூல் செய்கிறாங்க. அது வழியிலேயே நிறுத்தி செய்ததுனால அங்கே இருக்கிற வண்டிகள் எல்லாமே ஒரு மணி நேரத்துக்கு அதில் போக்குவரத்து நிறைய பாதிச்சிருக்கு. இதெல்லாம் ஆபத்தான பயணமும் இதில் இருக்குது. மேலே வந்து இபி கரண்ட்டு மின்சார ஒயர்கள் இந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு இருக்குது. அது நாங்களும் வந்து எவ்வளோ சொன்ன ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அந்த பஸ்ஸு அந்த டைமுக்கு வந்தால் தான் எங்களால் எங்கள் ஊரை போய் நாங்கள் சேர முடியும், நாங்கள் போய் ஓட்டு போட முடியும். அதுமான ஓட்டு போட முடியும். எங்களுக்கு போதுமான பஸ்ஸுகள் இல்லை. நாங்கள் எந்த பஸ்ஸில் ஏறதில்லை. வர பஸ்ஸை நாங்கள் பயன்படுத்தி கூரை மேலே ஏறி நாங்கள் எங்கள் ஊருக்கு பயணம் செய்கிறோம். அந்த 4 நாள் லீவில் எங்கள் ஊருங்களோட சேர்ந்து போலீஸ்காரன் அந்த இடத்துல வந்து போலீஸ் அந்த கண்ட்ரோலும் அவங்களும் பண்ண முடியல. அவங்களால எவ்வளோ கூடுதல்னு சொன்னால் ஒரு பெரியவரே ஏற ரொம்ப முடியாத சூழ்நிலை இருந்ததுனால நாங்களே ஏற்றி விட்டோம் அவர் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை. ரொம்ப போதுமான பஸ்ஸு வசதி இல்லாததுனால, பேருந்து வசதி இல்லாததுனால மக்கள் அவதிப்படுறாங்க. இது கேட்டு அது மாதிரி மேல்கூரையில் ஏறும் போலீஸும் அதை வந்து கண்டு கொள்ளாத நிலையில் இருக்கிறாங்க. அதை கண்டித்து மேலே கூரையில் இருக்கலாம் இறக்கி விட்டு வேறு பேருந்தில் ஏற்றி கூட விடலாம். அதுக்கு அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போதுமான பஸ்ஸு இல்லை, அதனால் நாங்கள் எங்கள் ஊருக்கு நாங்கள் பயணம் செய்து நாங்கள் ஓட்டு போட எங்கள் ஊருக்கு நாங்கள் ஓட்டு போட நாங்கள் போகணும். அதனால் எங்களுக்கு அந்த குறுகிய நேரத்தில் நாங்கள் போய் எங்கள் வெளி ஊருக்குலாம் போகணும் அப்படின்ற சூழ்நிலையால் மேல்கூரையில் ஆபத்தான பயணம் செய்து இருக்கிறாங்க. இதை வந்து தமிழக அரசு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது போதுமான வசதி போக்குவரத்து வசதி செஞ்சு தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பொதுமக்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அற்புதராஜ்.